நேயர்களே, இன்னைக்கு நான் காமிக்க போகிற ரெசிபி வந்து உளுந்தம்பருப்பை வச்சு சட்னி அரைக்க போகிறேன். உளுந்தம்பருப்பில் சட்னி என்னோட மெத்தடில் நான் எப்படி அரைக்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம். நேயர்களே, இதுக்கு வந்து உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், 5-6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், புளி எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், வெள்ளைப்பொடி எடுத்திருக்கேன், பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுக்கணும். உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைப்போம். நேர்களே, இந்த சட்னி வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லா வலுவானது. இந்த எலும்புகளுக்கு குறுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா உகந்த சட்னி. இது நல்லா சாப்பிடலாம். அரைச்சாச்சு, சட்னி அரைச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்து நம்ம தாளிப்போம். பாருங்களேன், இந்த சட்னி எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா கொஞ்சம் 100 கிராம் போட்டு அரைச்சா நல்லா கணுசமாக இருக்கும் நமக்கு இந்த சட்னி. எண்ணெயை ஊற்றிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன், கடுகை போட்டிருக்கேன். நல்லா ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ப்ரௌனாக தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலையை போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச நம்மளோட உளுந்தம்பருப்பு சட்னியை போட்டு தாளிச்சாச்சு. நம்மளுடைய உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி. நம்மளுடைய உளுந்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தம்பருப்பு சட்னி உடம்புக்கு அவ்வளவு நல்லது, குறுக்கு வலிக்கு அவ்வளோ நல்லது. டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த சட்னியை கொடுக்குறோம்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, வலு கிடைக்கும். 10 வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சட்னியை சாப்பிடலாம், அவ்வளோ வலு இருக்குது. இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.